ராஜராஜ சோழன் பெற்ற பெருவெற்றிகளுக்கு காரணம் ராஜேந்திரன். படை தளபதியாக எதிர நின்று செஞ்சவன். அப்பாக்கு அவனுக்கு ஆக்சுவலா ஆகாது நிறைய விஷயங்கள்ல. அதனால திருவள்ளூர் பக்கத்துல திருவொற்றியூர்ல பள்ளிப்படை வீடு கட்டி அங்கேயே உட்கார்ந்துருந்தான். அங்கேயே தான் இருந்தான். வருவான், ஜெயிப்பான், கிரீடத்தை கொண்டு வந்து அப்பா கால் வைப்பான், திரும்பி அங்க போயிடுவான். ஆனாலும் இந்த ஆன்மீகம், இந்த சைவம் எப்படிப்பட்ட விஷயத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது? அப்பாவை மிஞ்சி வெற்றி பெற்றாலும் வரலாற்றில் அவருடைய பிள்ளை இவன் தான் பேர் வரணும். அதோட ஒரு அரடி கம்மியா கோயிலை கட்டு. அவ்வளவு பெரிய கோயிலை கட்டினவனுக்கு 2 அடி ஏத்து கட்ட தெரியாதா? நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? அப்பா வந்து இவ்வளவுதான் பண்ணார், நான் எவ்வளவு பண்றேன் பாரு அப்படின்னு. அதுதான் விருத்தி நினைப்போம். அவன் அதை பண்றான். அப்பா 10 கோயில் கட்டினா, நான் 12 கோயில் கட்டுறேன். ஆனா எல்லா கோயிலும் அப்பா கோயில் கட்டினதை விட ஒரு 6 அடி கம்மி. அது நிக்கணும். இதுதான் ஆன்மீகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய புத்தி, சிந்தனை, தெளிவு. அடுத்த தலைமுறைக்கு நாம் கற்றுத்தர வேண்டிய விஷயம் இந்த பணிவு. ராஜராஜ சோழன் பெற்ற பெருவெற்றி